இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. வெளியிலேருந்து ரொம்ப சாப்பிட்டோம்னா நிறைய உணவில் சோடா போடுறாங்க. ஒரு ரைஸில் கூட சோடா போடுறாங்க. ஏன்னா குவான்டிட்டி நிறைய வருது. ஸோ இதனால அவங்களுக்கு வயர் அஃபெக்ட் ஆகிடுது. வயர் அஃபெக்ட் ஆகிட்டா அடுத்த வேளை சாப்பிட வேண்டாம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. இப்போ ஒருத்தருக்கு டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இந்த மாதிரிலாம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ லேட்டஸ்ட் ரிசர்ச் சொல்லுது 100 பேரில் 30 பேருக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, மென்டல் ஹெல்த். ஸோ அப்போ நம்ம ஊர் பாப்புலேஷனுக்கு யோசிச்சு பாருங்க, பயங்கர நம்பர்ஸு. ஸோ இது ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம கண்டுபிடிச்சி அண்ட் ஃபுட்ஸில் நம்மளுக்கு இந்த மாதிரி பேலன்ஸ்டு உணவு கொடுத்து நட்ஸு இது ரொம்ப நல்லது மென்டல் ஹெல்த்துக்கு. ஏன்னா அதில் இருக்கிற குட் ஃபேட்ஸ் வந்து நம்மளுக்கு பிரெயினுக்கு ரொம்ப நல்லது. அதே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பருவத்தில் கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸு எல்லாருக்குமே ஒரு பாடி சேஞ்சஸ் வருது. இவங்களுக்கு நிறைய மென்டலில் ப்ராப்ளம் வரக்கூடிய ப்ராப்ளம்னா மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இல்லை, இனிஷியல் ஸ்டேஜஸ். ஐயோ நான் இப்படி இருக்கேன், ஒல்லியாக இருக்கேன், இல்லை குண்டாக இருக்கேன், இல்லை என் ஹேர் சரியா இல்லை, அந்த மாதிரி அதெல்லாம் நம்ம சின்ன டைம்லேயே டீல் பண்ணிட்டோம்னா ஈஸியாக. எனக்கு வந்துடுமோ, எனக்கு மென்ஸ்ட்ரேஷன் வந்துடுச்சு, இப்போ எனக்கு அந்த மாதிரி ஸ்விங்ஸ் ஆகுமோ அப்படின்னு நினைக்கும் போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். தட் இஸ் அன் அதர் திங். பட் டெஃபினட்டாக சில பேருக்கு இருக்குது ப்ராப்ளம்ஸ். பயங்கரமாக வயிற்ற பிடிச்சின்னு வலிக்குது, இல்லை அந்த மாதிரி இஷ்யூஸ் ஹார்மோன் சேஞ்சஸ்னால இருக்குது. அது கூட ஈஸி மெத்தட்ஸ் இருக்குது டேக்கிள் பண்ண, ஹோம் ரெமெடிஸ். அதை வச்சு பண்ணால் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியுமா? இது ஒரு பெரிய விஷயமா மந்த் ஆஃப்டர் மந்த் பண்ண வேண்டிய அவசியம். அடிக்ஷன்ஸ்லாம் அந்த மாதிரி தான் ஆரம்பிக்குது. பட் 3 கப்புக்கு மேலே யாருமே குடிக்கக்கூடாது. ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் காஃபி டீலாம் எவ்வளவோ காலம் குடிக்கவே இல்லை. இட்ஸ் ஓன்லி ஆஃப்டர் தி பிரிட்டிஷ் வந்த அப்புறம் தான் அவங்களுக்கு தேவைப்பட்டது. ஏன்னா அவங்க வந்தது ஒரு குளிர் நாட்டுலேருந்து, அதனால தான் காஃபி டீலாம் வளைய ஆரம்பிச்சது. புரியுதுங்களா? அதை நம்ம பழக்கிக்கிட்டோம். ஓகே மேம், அதே மாதிரி வந்து இப்போ ஒர்க் ப்ரெஷரில் இருக்க ப்ரொஃபஷனல்ஸ்க்கெல்லாம் ஆஸ் அ நியூட்ரிஷனிஸ்டாக நீங்கள் என்ன நியூட்ரிஷன் அட்வைஸ் கொடுப்பீங்க? சிம்பிள் உணவு தான் நீங்கள் எடுக்கணும். ஜஸ்ட் பிகாஸ் ஒர்க் ப்ரெஷருங்கிறதுனால நிறைய எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது அவங்களுக்கு பிளான்ட் மீட்டிங்ஸ், அன்பிளான்ட் மீட்டிங்ஸ் இருக்குது. பிளான் மீட்டிங் இருக்கிற அன்றைக்கி ஏர்லியராக டின்னர் முடிச்சிடுங்க. இப்போ நம்ம சொன்ன மாதிரி எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுடுங்க. அன்பிளான்டாக இருந்தால் அப்போ அதுக்கு முன்னாடி மோரை குடிச்சிட்டு மீட்டிங்கை முடிச்சுட்டு உடனே சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு வாங்க. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நியூட்ரிஷனிஸ்ட் தாரணி கிருஷ்ணன் மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஓகே மேம், இப்போ வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து மென்டல் ஹெல்த்துக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற அளவுக்கு. இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மென்டல் ஹெல்த்துக்குமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஆஸ் அ நியூட்ரிஷனிஸ்டாக நீங்கள் இருக்கீங்க. எனக்கு வந்து உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, இந்த நியூட்ரிஷனுக்கும் மென்டல் ஹெல்த்துக்கும் ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்கா? நியூவர் ரிசர்ச் பார்த்தீங்கன்னா நிறைய கனெக்ஷன் வருது மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபுட்டுக்கு. ஸோ இது வந்து பேசிக்காக தூக்கத்துலேருந்தே ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ஸ்பைசியாக, ரொம்ப லேட்டாக, இல்லை ரொம்ப ஹெவி ஃபுட்ஸு நைட்டில் சாப்பிட்டுட்டு நம்ம தூங்கினா அது நம்ம தூக்கத்தை எழுப்பி விட்டுடும். ஏன்னா டைஜஸ்ட் சரியாகாத ப்ராப்ளம்ஸ் வரும், அங்கேருந்து ஆரம்பிக்குது. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா ஃபுட் சரியாக டைஜஸ்ட் ஆகலைன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஆகி அதனால அவங்க ரொம்ப ஐயோ இந்த மாதிரி நான் லைஃப் லாங் இப்படி இருக்க போகிறேன்னா அப்படின்னு தோண ஆரம்பிச்சது. அடிக்கடி ஆகிடுச்சு. ஓகே, இது எப்போ ஆகுது? வெளியிலேருந்து ரொம்ப சாப்பிட்டோன்னா நிறைய உணவில் சோடா போடுறாங்க. ஒரு ரைஸில் கூட சோடா போடுறாங்க. ஏன்னா குவான்டிட்டி நிறைய வருதுன்னு. ஸோ இதனால அவங்களுக்கு வயர் அஃபெக்ட் ஆகிடுது. வயர் அஃபெக்ட் ஆகிட்டா அடுத்த வேளை சாப்பிட வேண்டாம், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. அதனால டெஃபினட்டாக அந்த மாதிரி மென்டல் ஹெல்த். இப்போ ஒருத்தருக்கு டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இந்த மாதிரிலாம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ லேட்டஸ்ட் ரிசர்ச் சொல்லுது 100 பேரில் 30 பேருக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, மென்டல் ஹெல்த்தில். ஸோ அப்போ நம்ம ஊர் பாப்புலேஷனுக்கு யோசிச்சு பாருங்க, பயங்கர நம்பர்ஸு. ஸோ இது ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம கண்டுபிடிச்சி
அண்ட் ஃபுட்ஸில் நம்மளுக்கு இந்த மாதிரி பேலன்ஸ்டு உணவு கொடுத்து நட்ஸு இது ரொம்ப நல்லது மென்டல் ஹெல்த்துக்கு. ஏன்னா அதில் இருக்கிற குட் ஃபேட்ஸ் வந்து நம்மளுக்கு பிரெயினுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் விட்டமின் சி இருக்கிறது ரொம்ப நல்லது. யார் ஃபிஷ்ஷு சாப்பிடுவாங்களோ அவங்க ஃப்ரை பண்ணாத குழம்புல ஃபிஷ் எடுத்தால் அந்த மாதிரி உணவு கூட மென்டல் ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ இந்த மாதிரி பல விஷயம் இன்னும் வந்துகிட்டே இருக்குது. நட்ஸு, சீட்ஸு, அப்புறம் வந்து இந்த உணவில் கூட புரத சத்து ரொம்ப முக்கியம். அதை எடுத்தால் பேலன்ஸ் ஆகிட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி டெஃபிஷியன்சிஸ்லாம் வராத பார்த்துட்டு அந்த மாதிரி பண்ணால் கூட. இப்போ பார்த்திங்கன்னா விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்தால் ரொம்ப சோர்வாக இருக்கும். அந்த டயர்ட்னஸ்ஸே அவங்களுக்கு வந்து ஏற்கனவே பார்டர் லைன் ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்ததுன்னா மென்டல் ஹெல்த் அது ஜாஸ்தி ஐயோ ஏன் இன்னும் இப்படி, ஏன்னா அந்த கொடுக்குற மருந்து கூட சிலதை அவங்கள வீக்கன் பண்ணும். அதோட இந்த டெஃபிஷியன்சி இருந்தால் டபுள் ட்ரபிள். புரியுதுங்களா? இப்போ வந்து நீங்கள் கால்சியம் எடுக்கிறீங்க, பட் விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்தால் கால்சியம் உடம்புல சேராது, ஃபாஸ்பரஸ் உடம்புல சேராது. இது மாதிரி லிங்க் ஆகுது எல்லாம். ஸோ ஹெல்த்தியாக வச்சுட்டிங்கன்னா அதுவே பாதி ப்ராப்ளம். அதுக்கப்புறம் நிறைய கவுன்சிலிங் போங்க. இப்போ ரொம்ப ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து முத்தி இந்த மாதிரி விஷயம் வந்து அப்புறம் அதை ரியலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போய் மருந்து எடுக்கிறதுக்கு பதில், இப்போ யாராவது உங்கள் ஃபேமிலியில் நோட்டீஸ் பண்ணுறாங்க யாருக்கா ஒருத்தருக்கு அடிக்கடி கோவம் வருது, இல்லை ஏதோ ஒரு சேஞ்ச் அவங்க பிஹேவியரில் தெரியுதுன்னா அப்போ அவங்களுக்கு கூப்பிட்டு பேசணும். என்ன ப்ராப்ளம், ஹவு கேன் வி ஹெல்ப் யூ. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், அந்த மாதிரி நெய்பர்ஸாக இருக்கலாம், யாராவது தெரிஞ்சவங்க அந்த மாதிரி அவங்க வந்து ஷேர் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அப்போவே நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பருவத்தில் கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸு எல்லாருக்குமே ஒரு பாடி சேஞ்சஸ் வருது. இவங்களுக்கு நிறைய மென்டலில் ப்ராப்ளம் வரக்கூடிய ப்ராப்ளம்னா மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இல்லை, இனிஷியல் ஸ்டேஜஸ். ஐயோ நான் இப்படி இருக்கேன், ஒல்லியாக இருக்கேன், இல்லை குண்டாக இருக்கேன், இல்லை என் ஹேர் சரியா இல்லை, அந்த மாதிரி அதெல்லாம் நம்ம சின்ன டைம்லேயே டீல் பண்ணிட்டோம்னா ஈஸியாக. ஓகே மேம். அதே மாதிரி வந்து நட்ஸு சீட்ஸ்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ எந்தெந்த மாதிரியான நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம்? பேசிக்காக பாதாம் வால்நட்டில் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. பட் எனி நட் இஸ் ஓகே, ஏன்னா எல்லாத்துலேயுமே குட் ஃபேட்ஸ் தான். அது நம்ம வேர்க்கடலையாக இருக்கட்டும், இல்லை நம்ம இது பாதாம் வால்நட், இல்லை சீட்ஸு, எள்ளில் கூட இதெல்லாம் குட் ஃபேட்ஸு. ஸோ அதை எடுத்தாலே இது நல்லது அப்படின்னு வந்துடுச்சு. ஓகே மேம். அதே மாதிரி வந்து இந்த புவர் டயட்டும் வந்து ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷனை வந்து ட்ரிகர் பண்ணுமா? அதான் இந்த மாதிரி புவர் டயட் வந்து டெஃபிஷியன்சி வந்துடும். ஓகே, அதனால வீக்காக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன விஷயமே ஒரு இப்போ நீங்கள் ஒரு ஃபுல் டே ஒர்க் பண்ணுறீங்க, அன்றைக்கி என்ன பாடி வீக்காக இருக்குது, ஏன்னா பயாலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் இருக்குது. அன்றைக்கி அந்த டைமில் யாராவது உங்களை இதையும் பண்ணுங்கள் அதையும் பண்ணுங்கள், வேலையாக இருக்கட்டும் வீட்லேயாக இருக்கட்டும், உங்களுக்கு டக்குன்னு கோவம் வந்துடும். அப்புறம் ஏன்டா நம்ம கோச்சிண்டோம் அப்படின்னு நினச்சிப்போம் இல்லைங்களா? ஸோ யாருக்காவது அந்த பார்டர் லைன் ப்ராப்ளம் இருக்குது, அதில் நம்ம டெஃபிஷியன்சியை ஆட் பண்ணால் அது இன்னும் பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ஓகே மேம். அதே மாதிரி வந்து இந்த ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்னு ஒன்று இருக்குது இல்லையா? இது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போது நான் நிறைய சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப கிரேவிங்ஸாக இருக்குது அப்படின்னு நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து ட்ரிகர் ஆகிறதுக்கான ரீசன் என்ன மேம்? அந்த ஸ்ட்ரெஸ் டைமில் வந்து இந்த ஃபுட் கிரேவிங்ஸ் பேசிக்காக ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணணும்மா. ஓகே, யாருக்குமே ஸ்ட்ரெஸ்ஸு இல்லாத இல்லை. ஒரு பிறந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கு, ஏன்னா தாயார் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, என்ன பண்ண போகிறோம், எங்கே லீவு, யார்கிட்ட விட போகிறோம், இந்த மாதிரி பல பிரச்சனைகள். அடுத்து எவ்ரி இது எடுத்திங்கன்னா எவ்ரி டிகேட் ஆஃப் அவர் லைஃப் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. இப்போ வயசாகணும்னு கேட்டால் நான் இன்னும் எவ்வளோ வருஷம் இருப்பேனோ, எப்படி இருப்பேனோ, உடம்பு நல்லா இருக்குமோ. ஸோ எவ்ரி டிகேட் வி ஹாவ் அ ஸ்ட்ரெஸ். இப்போ 40 வயசு இருக்கிறவங்க கேட்டால் ஐயோ வேலை போயிடுமா, வேலை இருக்குமா, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த மாதிரி எவ்ரிபடி ஹேஸ் ஸ்ட்ரெஸ். ஸோ வி ஹாவ் டு மேனேஜ் த ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் இல்லாத நம்ம இருக்க முடியாது. வி நீட் டு ஹாவ் ஸ்ட்ரெஸ், பட் வி நீட் டு மேனேஜ் இட். அதுக்கு தான் இந்த மாதிரி ப்ரீதிங், ஓம் சாண்டிங், இல்லை எனி சிங்கிள் சிலபிள் சாண்டிங், இல்லை யோகா, இந்த மாதிரி சொல்கிறோம். பட் அது யாருமே பண்ணுறதில்ல. அதை பண்ணினாலே இந்த மாதிரி ஏர்லி ஸ்ட்ரெஸ் வரதை நம்ம ஆக்சுவலாக மேனேஜ் பண்ண முடியும் பியூட்டிஃபுல்லாக. ஓகே மேம். அதே மாதிரி வந்து இப்போ நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம், மென்சுரேஷன் டைமில் வந்து பொண்ணுங்களுக்கு வந்து நிறைய மூட் ஸ்விங்ஸ் வரும். கொஞ்ச நேரம் பார்த்தா நல்லா சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க, கொஞ்ச நேரம் அப்படியே வந்து மூட் வந்து
சடனா சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மென்சுரேஷன் டைம்ல வந்து மூட் ஸ்விங்ஸ் நிறைய வர்றதுக்கான ரீசன் என்னவா இருக்கு மேம்? மென்ஸ்ட்ரேஷன் அண்ட் மெனோபாஸ் ரெண்டையும் ஒரு பெரிய ஒரு பிக்சர் கிரியேட் பண்ணிட்டாங்க. இது இருந்தால் இப்படி தான் இருக்கும், இப்படி இருந்தால் இப்படி தான் இருப்பாங்க. அது இப்போ ஒரு 2 generations பேக் பார்த்தா அந்த மாதிரி இருந்ததா? இல்லை இல்லை. ஒன்று வந்து நம்ம நியூக்ளியர் ஃபேமிலி, அப்பா அம்மா குழந்தைங்க தான். ஸோ ஒரு பெரியவங்க ஒன்றும் இல்லைப்பா நீ போ எல்லாம் சரியாக போய்டும்னு சொல்கிறதுக்கு அவங்க இல்லை. புரியுதுங்களா? ஒன்று. ரெண்டாவது வந்து இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய பார்க்குறாங்க. ஓ எனக்கு 13 வயசு ஆயிடுச்சு, எனக்கு வந்துருமோ, எனக்கு மென்ஸ்ட்ரேஷன் வந்துடுச்சு, இப்போ எனக்கு அந்த மாதிரி ஸ்விங்ஸ் ஆகுமோ அப்படின்னு நினைக்கும் போதே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். தட் இஸ் அன் அதர் திங். பட் டெஃபினட்டாக சில பேருக்கு இருக்குது ப்ராப்ளம்ஸ். பயங்கரமாக வயிற்ற பிடிச்சின்னு வலிக்குது, இல்லை அந்த மாதிரி இஷ்யூஸ் ஹார்மோன் சேஞ்சஸ்னால இருக்குது. அது கூட ஈஸி மெத்தட்ஸ் இருக்குது டேக்கிள் பண்ண, ஹோம் ரெமெடிஸ். அதை வச்சு பண்ணால் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியுமா? இது ஒரு பெரிய விஷயமா மந்த் ஆஃப்டர் மந்த் பண்ண வேண்டிய அவசியம். அதே மாதிரி இந்த சுகர் கன்சப்ஷனும் வந்து மூட் ஸ்விங்ஸ்க்கு ஒரு ரீசனாக இருக்குமா மேம்? சுகர், ஆமாம். நிறைய பேருக்கு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போது ரொம்ப ஒரு 15 வருஷம் முன்னாடி ஒரு கம்பெனி வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் பேர் சொல்ல விரும்பலை, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்கள் குழந்தைங்களை ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் இது வாங்கி கொடுப்பீங்க அப்படின்னு பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? அது சாக்லேட்டாக இருக்கணும், ட்ரிங்காக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். புரியுதுங்களா? ஸோ என்ன ஆயிடுச்சு, உணவையும் நம்ம இமோஷனையும் கனெக்ட் பண்ணி விட்டோம். சைக்காலஜிக்கலாக அட்வர்டைஸ் பண்ணுறாங்க, நம்ம கனெக்ட் பண்ணி விட்டோம். ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்க, சரி எனக்கு ரொம்ப கோவமாக இருக்கு, நான் ஒரு கேஜி ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன், 1 லிட்டர் ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன், நான் 1 கேஜி கேக் சாப்பிட்றேன், இந்த மாதிரி. புரியுதுங்களா? இல்லை ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டயட்டில் இருப்பாங்க, அப்புறம் ஒரு கோவம் வந்துடுத்துன்னு அந்த சீட் டயட்டுங்கிற பேரை சொல்லி எக்கச்சக்கமாக சாப்பிட்டுடுவாங்க. அதுக்கு பதில் மிதமாக இருக்கலாமே ஆன் அ டெய்லி பேசிஸ், விச் இஸ் ஈஸியர். அதுதான் இந்த சீட் டயட் இல்லை சீட் ஈட்டிங். எல்லாருமே கேட்குற ஃபஸ்ட்டு கேள்வி அதான், நாங்கள் என்ன சீட் டயட்டில் என்ன பண்ணலாம், சீட் டேக்கு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி தான். ஏன் நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக இருந்து நீங்களே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துன்னு பண்ணுங்களேன். அது பிடிக்க மாட்டேங்குது யாருக்கும். ஓகே மேம். அதே மாதிரி வந்து இந்த கெஃபைன் வந்து நிறைய பேர் வந்து அடிக்கடி எடுத்துப்பாங்க. இப்போ ஒரு ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி காஃபி குடிக்கிறதா இருக்கட்டும், டீ குடிக்கிறதா ஆகட்டும். ஸோ வந்து இந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கு வந்து இந்த கெஃபைனை வந்து அடிக்கடி எடுத்துப்பாங்க. ஸோ இந்த கெஃபைன் ஓவர் டோஸ் கூட வந்து மென்டல் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணுமா? டெஃபினட்டாமா. ஏன்னா அது ஃபஸ்ட்டு அது வேணும்னு ஆரம்பிக்கும். ஆமாம். அதான் காஃபி, டீ, ஸ்மோக்கிங் இதெல்லாம் ஈக்குவேட் பண்ணலாம். ஓகே. 1ல் ஆரம்பிப்போம், தென் 2, தென் 5 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். தென் அது இல்லைன்னா இன்னும் கை ஆடுற மாதிரி, அது இல்லைன்னா ஒரு டென்ஷன், ஆல்கஹால், இந்த மாதிரி அடிக்ஷன்ஸ்லாம் அந்த மாதிரி தான் ஆரம்பிக்குது. பட் 3 கப்புக்கு மேலே யாருமே குடிக்கக்கூடாதுமா. ஓகே. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் காஃபி டீலாம் எவ்வளவோ காலம் குடிக்கவே இல்லை. இட்ஸ் ஓன்லி ஆஃப்டர் தி பிரிட்டிஷ் வந்த அப்புறம் தான் அவங்களுக்கு தேவைப்பட்டது. ஏன்னா அவங்க வந்தது ஒரு குளிர் நாட்டிலேருந்து, அதனால தான் காஃபி டீலாம் வளைய ஆரம்பிச்சது. புரியுதுங்களா? அதை நம்ம பழக்கிக்கிட்டோம், அவ்வளோதானே வழியே. இதை ஓவராக பண்ணால் மற்ற உணவு சாப்பிட மாட்டீங்க, உங்களுக்கு அசிடிட்டி ஜாஸ்தியாகி இந்த இம்பேலன்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் வந்துடும். ஓகே மேம். அதே மாதிரி வந்து இப்போ இருக்க சின்ன பசங்க வந்து நிறைய விஷயத்தில் வந்து ரொம்பவே டிஸ்ட்ராக்டடாக இருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோடைய கான்சன்ட்ரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான டயட்லாம் எடுத்துக்கலாம்? டயட்டில் அவங்க ரொம்ப ஃப்ரைட் ஃபுட்ஸ் இல்லை ஜங்க் ஃபுட் எடுத்தால் கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிடும். ஏன்னா அது சரியாக டைஜஸ்ட் ஆகாத, அவங்களுக்கு உடம்புலேயே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ சாத்விக் ஃபுட், வீட்டில் சமைக்கிற உணவு, எண்ணெய் கம்மியாக காரம் கம்மியாக கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்க சரியாயிடுவாங்க. ஓகே மேம். அதே மாதிரி வந்து இந்த நியூட்ரிஷன் வந்து சரியாக எடுக்கலைன்னா அது ஸ்லீப் சைக்கிளுமே வந்து அஃபெக்ட் பண்ணுமா? நிச்சயமாம்மா. ஏன்னா இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், டின்னரை 8, 8:30க்கு முடிச்சிடுங்கன்னு சொல்கிறோம். நிறைய வீட்டில் 9:30க்கு தான் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம். அப்போ 11, 11:30க்கு சாப்பிட்றாங்க. அப்போ எப்போ தூங்குறாங்க? உடனே படுத்துடுறாங்க. 12 சாப்பிட்டு உடனே படுத்துறாங்க. அப்போ என்ன ஆகும்? டைஜஸ்ட் ஆகாது. நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் 7:30, 8 சாப்பிட்டுட்டிங்கன்னா 10, 10:30 தூங்கலாம். ஸோ தட் அந்த 2 hours கேப் கிடைக்கும் உங்களுக்கு. அது வாய்ப்பு இல்லைன்னா அப்போ டின்னரை ஏர்லியராக அவங்க எங்கே வந்து வேலை பண்ணுறாங்களோ அங்கேயே அரேஞ்ச் பண்ணி
இல்லை காலையிலேயே ஒரு வெள்ளரிக்காய் தக்காளி எடுத்துகிட்டு போய் அதை கட் பண்ணி வெஜிடபிளாக, அப்புறம் ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துகிட்டு போய் அதை ப்ரோட்டீனாக, அண்ட் தயிர் எடுத்துகிட்டு போய் அப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை மோராக குடிச்சு ப்ளஸ் கொஞ்சம் ரைஸோ சப்பாத்தியோ எது வேணுமோ எடுத்துட்டாங்கன்னா அது அரௌண்ட் 8 o'clock கிளம்புறதுக்கு முன்னாடி முடிச்சிடலாமே. இல்லை அந்த பிரேக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் போய் ஸ்நாக்ஸ் எடுத்துடுறாங்க, ஏன்னா பசிக்குது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு டோட்டல் சைக்கிள் சேஞ்ச். ப்ளஸ் வெளியில் சாப்பிட்றீங்க. இப்போ ஒரு சிம்பிள் தோசை வீட்டில் பண்ணால் ஒரு டீஸ்பூன் மேக்ஸிமம் 2 டீஸ்பூன் எண்ணெய் போடுவோம். வெளியில் கிண்ணத்தில் எண்ணெய் ஊற்றி தோசை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தோசை நீங்கள் ஃபுல்லாக ஒன்று சாப்பிட்டா அது டைஜஸ்ட் ஆக எவ்வளோ நேரம் ஆகும், அதில் எவ்வளோ கேலரி ஜாஸ்தி இருக்குது. இதை அடிக்கடி பண்ணினோன்னா இது தூக்கத்தை அஃபெக்ட் ஆகுமா ஆகாதா? அதுதான் மேம். அது பாருங்க, நான் வந்து ஒரு தோசை தானே சாப்பிட்டேன், அதுல எவ்வளவு கேலரிஸ் இருந்துற போது அப்படின்னு சொல்றாங்க. அந்த தோசையை மட்டும் பார்க்கலாங்களே தவிர அதுக்கு சுத்தி அந்த ஊத்துற அந்த எண்ணெய், அதுக்கு சைட் டிஷ், அதுல எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அது எந்த ஆயில்ல செஞ்சிருப்பாங்க, ஸோ அதுல எவ்வளவு கேலரிஸ் இருக்கும்ல யாருமே நோட்டீஸ் பண்றது இல்ல. கரெக்ட். அப்புறம் நாங்கள் இட்லி தான் சாப்பிட்றோம்னு சொல்லுவாங்க. இட்லி கூட பொங்கலோ வடையோ இல்லாத சாப்பிட்றதே கிடையாது. இல்லை தோசை half and half. ஸோ ஹை கேலரி ஆகுது, டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் வருது. டைஜஸ்ட் ஆகலைன்னா உணவு தூக்கம் வராது. ஓகே மேம். அதே மாதிரி வந்து இப்போ ஒர்க் ப்ரெஷரில் இருக்க ப்ரொஃபஷனல்ஸ்க்கெல்லாம் ஆஸ் அ நியூட்ரிஷனிஸ்டாக நீங்கள் என்ன நியூட்ரிஷன் அட்வைஸ் கொடுப்பீங்க? சிம்பிள் உணவு தான் நீங்கள் எடுக்கணும். ஜஸ்ட் பிகாஸ் ஒர்க் ப்ரெஷருங்கிறதுனால நிறைய எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது அவங்களுக்கு பிளான்ட் மீட்டிங்ஸ், அன்பிளான்ட் மீட்டிங்ஸ் இருக்குது. பிளான் மீட்டிங் இருக்கிற அன்றைக்கி ஏர்லியராக டின்னர் முடிச்சிடுங்க. இப்போ நம்ம சொன்ன மாதிரி எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுடுங்க. அன்பிளான்டாக இருந்தால் அப்போ அதுக்கு முன்னாடி மோரை குடிச்சிட்டு மீட்டிங்கை முடிச்சுட்டு உடனே சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு வாங்க. ஏன்னா உங்களுக்கு ட்ராவல் டைமே 1 hour இருக்கும். ஸோ 1 hour முன்னாடி சாப்பிட்டுட்டோன்னா வீட்டில் வந்து 1 hour தானே வெயிட் பண்ணோம், அதுக்கப்புறம் தூங்கிடலாம்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே மேம். இவ்வளோ நேரம் மென்டல் ஹெல்த்துக்கும் நியூட்ரிஷனுக்கும் இருக்க கனெக்ஷன் பற்றி நிறைய விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்பவே நன்றி மேம்.